இந்த இடத்துல விட்டு போக போகிறோங்க. ஒன்னேயார். இந்த ஊரோட பேர் வந்து ஒன்னையார். அப்புறம் இங்கே ஏதோ நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷன் இல்லை, நல்லா கார்டன்லாம் சிறப்பாக பண்ணி வச்சுக்கிறாங்க. உள்ளார எதுனா ஒரு சர்ப்ரைஸான வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒன்றும் இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம். அப்போ தான் ரியலாக கட்டி வச்சுருக்காங்க. 1 2லாம் இல்லை, ஆயிரக்கணக்கில் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்கும் போதெல்லாம் இப்படி யாராச்சும் ஒருத்தர் தான் வீட்டுக்கு வெளியேக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு வெளியே தான் ஒருத்தருக்குறாங்க. மற்றபடி எல்லாருமே வீடு எம்டியாக தான் இருக்குது. ஒரு வேளை கட்டி விட்டுட்டு எல்லாம் ஃபாரின் வெளியில் இருக்கிறவங்க இல்லை பணக்காரங்கள்லாம் நிலத்தை வாங்கி வீடு கட்டி விட்டு ஏதாச்சும் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இல்லை இவங்களே வீட்டை விட்டு வரது இல்லையா, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் பாருங்கள் மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி மரம்லாம் ஏகப்பட்ட மரம் பார்க்கலாம். எல்லாம் அந்த காலத்து மரம். அங்கே அந்த கேவில் போயிருந்தோம்ல, எடப்பள்ளி கேவ் போயிருந்தோம்ல, அது உள்ளார அது வந்து ஆக்சுவலாக ஒரு கேவ்னா கொகைன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் இந்த மஞ்சுவால் பாய்ஸில் ஊட்டியோ கொடைக்கானல ஏதோ கொகை இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மூவி வந்து ரெண்டாச்சு பாருங்கள். அந்த மாதிரி அது ஒரு கேவ். அதில் ஒன்றும் அவ்வளோ ஒரு விஷயம் இல்லை, ஆனால் அதில் உள்ளார ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரிலாம் சொன்னாங்க. அதுக்குன்னு ஒரு கைடெல்லாம் இருந்தாங்க, 2 பேர். அந்த கைடு வந்து ஏதாச்சும் அந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் கலெக்ட் பண்ணாங்க. அதில் ஏதோ சொல்கிறாங்க 4000 வருஷம், 5000 வருஷம், 6000 வருஷம்லாம் ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எனக்கு நான் அது சரியாகவும் கவனிக்கல. நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஏதோ ஒரு திங்கிங்கில் இருந்துட்டேன். அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன், எதனால் ஏன் அப்படி இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, இந்த மரம்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் இருந்தாலே போட்டு தைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த அது இல்லாமல் அந்த விஷயம் சொல்லவும் இல்லை. ஆமாங்க, 4000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்கெல்லாம் இங்கே வந்து இங்கே தங்கியிருக்காங்க. தங்கியிருந்து அவங்க உருவாக்குனது தான் இதெல்லாம், அந்த மார்க்கெலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேங்க மேலே எங்கேயோ ஒரு இது போகுது, சர்ச்சு பாருங்கள். இந்த இடத்தெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்தெல்லாம். இந்த இடம் சரி, மேலே இருக்கிற வீடுங்க. இந்த பேச்சு வீடுன்னு பைத்தியக்காரனோட பேசி நடந்தேன். இந்த ஸ்பீச்செல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஏதோ அரண்மனை மாதிரி கிட்ட வச்சுருக்காங்க. பழைய காலத்து அரண்மனை மாதிரி, பெரிய அரண்மனை. இவங்களை விட்டாலே பிடிக்கிறது முடியுது இல்லைங்க, வேகமாக போயிடுறாங்க. நான் பேசணும், வீடியோவும் எடுக்கணும், இவங்களவும் பிடிக்கணும். போகிறாங்க ஒரு பயம். எங்கே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வழி மறந்துடுவோமோ, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி லொக்கேஷன் ஷேர் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கணும். எந்த ஊருன்னு தெரியலையே. தமிழ்நாட்டு பஸ் இருக்குங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். கடலூர், பந்தலூர், சேரம்பாடி, மேப்பாடி, வைத்திரி. இந்த பாக்கு மரம். அப்புறம் அங்கே பாருங்கள், உள்ளார எதுவும் இருக்க மாட்டேங்குது. இந்த டைமில் வீடியோ எடுத்த டைமில் ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த பிளேஸ் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், வளைஞ்சி போவோம். ரைடை பாருங்கள். இனிமேல் நான் எதுவும் ஸ்பீச் கொடுக்க வேணாம்னு தான் நினைக்கிறேன். ஆனால் டிரைவிங்கை மட்டும் பண்ணலாம், வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஏதோ பேசிட்டு கிடக்குறேன். போலீஸ் பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன்.
பயந்துட்டேன். இங்கே எடுத்த பாருங்க, இங்கே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கரெக்டான பிளேஸு. ஓகேவா? இது கரெக்டான பிளேஸ். ஆமாம், ஃபைனலாக இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி இடத்தாங்க எடுத்துருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இடம் வந்து இந்த மாதிரி இடத்துல ஃபோட்டோ பிடிக்கலாம் இல்லை, பிடிச்சா நல்லாயிருக்கும். வாங்க பிடிக்கலாம். இந்த ஊட்டி கொடைக்கானல் அப்படி போனாலே மொத்தம் இந்த யார் போனாலையும் இந்த ஒரு விஷயத்தை கவர் பண்ணாமல் வரமாட்டாங்க. சரி நாமளும் வந்துட்டோம்ல, நாம் அதுவும் கேரளா வந்துருக்கோம், கவர் பண்ணலாம் எப்படின்ட்டு பண்ணிக்கலாம். வாங்க. தமிழ்நாடுக்குள்ளே ரீச் ஆகிட்டாங்க. முதுமலை, நாடுகாணி, பந்தலூர், சுல்தான் பந்தேரி. ஆமாம், கடலூருக்கு இன்னும் வரவே இல்லை. கூடலூர், கடலூரில் கூடலூருக்கு இன்னும் 34 கிலோமீட்டர். சுல்தான் பந்தேரிக்கு வந்து 21 கிலோமீட்டர். கேஷன் எலிபன் கிராசிங் ஜோன். யானை நிறையா வருமாங்க, யானை கிராஸ் ஆகிற இடமா, அதனால் மெதுவாக போக சொல்கிறேன். கூடலூருக்கு 31, காப்பிக்காடுக்கு 2 கிலோமீட்ரு. நம்மளோட எல்லையை வந்து ரீச் ஆகிட்டோம். தமிழ்நாடோட நம்ம மண்ணை வந்து மெரிச்சிட்டோம். நம்ம அப்படி போனது வந்து எப்படின்னா, மேட்டூர் ஃபஸ்ட்டு வரும்போது மேட்டூர், மேச்சேரி அந்த இடத்துல போனதுனால கர்நாடகா பிளேஸுக்கு போயிட்டோம். பயந்துட்டோம். ஓகேவா? கம்ஃபர்டபுளா? ஓகே. திடீர்னு கை காட்டுறதுனால பயந்துட்டேங்க. இந்த பிளேஸும் நல்லாயிருக்கு, இந்த இடமும் நல்லாயிருக்கு. எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம ஊர் தான், நம்ம தமிழ்நாடு தான். அப்புறம் இந்த செடி, மலையை சுற்றி இருக்கிற செடி, அதுவும் நல்லாயிருக்கு. ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா எங்கே போகிறதுனே தெரில, எங்கே போகிறது எங்கே நிறுத்துறதுனே தெரில. ஊட்டிக்கு இன்னும் 78 கிலோமீட்டர், 78 கிலோமீட்டர் என்னமோ போட்டிருந்தாங்க போர்டு. அங்கே எடுத்துக்கலாமா இல்லை என்ன பண்ணுறதே தெரில. ஆனால் அதுக்குள்ளே சூரியன் வந்து மறைஞ்சிட்டே இருக்குது. மெயின் ரோடை விட்டு கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து வந்திருக்கோங்க. ஏன்னா அங்கே இந்த டீ இதில் வந்து ஃபோட்டோ பிடிக்கலாம் அப்படின்ட்டு. டீ இதுனா அது பேர் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இங்கே வந்து ஃபோட்டோ பிடிக்கணும். அங்கே ஒரு மான் இருக்குது, இங்கே எடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஃபோட்டோ எடு. ஓகே தானே? இங்கே ஒரு மான் இருக்குங்க, மான்குட்டி. ஃபோட்டோ எடுக்கணும் இருந்தால் ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். இன்னும் கூடலூருக்கு வந்து 23 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு போர்டில் பார்த்தேன். இப்போ 2 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிட்டு போங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் கூடலூருக்கு வந்து ஒரு 21 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஊட்டின்னு நினைக்கிறேன். ஊட்டி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சேலம் அப்படி போயிட்டு நம்ம ஊருக்கு போக போகிறோம். வந்தது சிறப்பாக நடந்துச்சானா தெரியல. என்னவோ தெரியல. வினோத் மூஞ்சி தூக்கி வச்சு எப்பயுமே கிளம்பி வந்தால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோளாறு நடக்கும். இன்னொருத்த மூஞ்சி தூக்கி வச்சுருக்கான். அப்புறம் கார்த்தி ஓகே, நானும் ஓகே தான். ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கலைங்க. எல்லாம் தமிழ்நாடு பக்கம் வந்துட்டோம்.
அங்கே ஃபோட்டோ எடுத்தோம்ல, ஃபோட்டோ எடுத்த பிளேஸ் வந்து நான் என் பண்ணியிருப்பேன், விளாக் லாஸ்ட்டாக என் பண்ணியிருப்பேன். அந்த பிளேஸில் தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து அவங்க லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு 2-3 பேர் வந்தாங்க. அவங்க வந்து திடீர்னு சொன்னாங்க, அந்த மாதிரி யார் எந்த ஊர் அப்படின்ட்டு கேட்டாங்க. நாங்கள் பயந்துட்டோம் இல்லை, எது கேட்குறாங்க அப்படின்ட்டு நாங்களும் கேட்டோம். அதுக்கப்புறமா அவங்களும் ஸ்வீட்டாக சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே தான் சிறுத்தை வந்தது, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அப்புறம் சீக்கிரமாக கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நியூஸ் வந்திருக்கும், ஒரு குழந்தைய வந்து சிறுத்தை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு. அது எந்த ஊரும் தெரியல, ஆனால் அவங்க வந்து இதுக்கு அவங்களும் கரெக்டாக அதுதான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சிறுத்தை வந்துச்சு இல்லை, அது சிறுத்தை வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போச்சு இல்லை, ஒரு பொண்ணவை, அது அந்த ஊர் தான் இது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறமா நாங்களும் சரிங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வந்துட்டோம். நைட் ஆகிறதுக்குள்ளே வந்துட்டோம். நல்லாயிருக்கு, ரேஸ் போடலாம், ஆனால் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் இருக்குது, சாப்பிட்ணும், அப்புறம் பின்னாடி என்னன்னு பிளான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துக்கு நான் வரல. அது இல்லாமல் நம்ம ரோடு கொஞ்சம் ஃபால்ட்டு. அவ்வளோதாங்க, வந்துட்டோம் கூடலூர். ஃப்ரெண்ட்ஸு இது வந்து எங்கே போனாலே இது ஃப்ரெண்ட்ஸுனால் ஏதோ ரிலையன்ஸ் ஃபேமிலின்னு சொன்னாங்க, அம்பானி ஃபேமிலின்னு சொன்னாங்க. ஸோ கூடலூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ரேட்டிங் கேட்குது, டன்னு. அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சாப்பிட்டு நம்ம திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு டேரெக்டாக நம்ம ரூட் போட்டுடலாம். சேலம் இல்லைனா தருமபுரியே போட்டுடலாம். அப்போ பார்த்து போட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ டிஸ்டன்ஸு. அப்பா எங்கே இருக்கோன்னா நீலகிரி மாவட்டம், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், ஊட்டியில். ஊட்டியோட குளிர் இன்றைக்கி தாங்க பார்த்துருக்கேன். கேரளான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அங்கே அந்த கேரளாவிலேருந்து அந்த கோத்தகிரி ரோடு, கோத்தகிரி தான் போகணும். கேரளாவிலேருந்து ஒரு ரோடு என்னது, குன்னூர் போகணும் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக. ஏன் மேப் பார்க்குறாங்க. கேரளாவிலேருந்து கூடலூர் வந்தோம். அந்த கூடலூர்லேருந்து ஊட்டி வர வரையும் அப்பா செத்து போயிட்டோங்க. என்னமா குளிர், என்னமா ரோடுங்க அது. கோத்தகிரி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மணி 9லேருந்து 10 மணிக்குள்ளே தான் கிராஸ் ஆகணும். 9லேருந்து 10 மணிக்கு தான் கிராஸ் ஆகணும். என்னம்மா குளிருங்க சாமி. இது அது எப்பயும் சொல்கிறது தான். ஏப்ரல் மேலே எப்படின்னா, இன்னும் நவம்பர் டிசம்பர்லலாம் அவ்வளோதாங்க. ரியல் குளிர் தான் அங்கே தான் பார்த்தேன். அது இல்லாமல் செம்ம பிளேஸு. நைட்லேருந்து பார்க்குறதே தெரியுது எவ்வளோ மரம், எவ்வளோ பெரிய மரம். நைட்டில் வந்ததுனால கொஞ்சம் ஒரு சில இடம்லாம் பார்க்க முடியாது, ஒரு ரொம்ப பிளேஸை பார்க்க முடியாத போச்சு. இதுக்கு மேலே நான் வீடியோ கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இப்போ வந்து குன்னூர் போக போகிறோம். டேரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர் சொன்னாங்க. கூடலூர்லேருந்து, கேரளாவிலேருந்து கூடலூர்லேருந்து ஊட்டி, ஊட்டியிலேருந்து குன்னூர் போக போகிறோம்.
சரியான குளிருங்க. சத்தியமாக சொல்கிறேன், சரியான குளிர், பயங்கரமான குளிர். எவ்வளோ பெரிய பெரிய மரம் எல்லாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம்லாம் அந்த ரோட்டில் எங்கேயாச்சும் ஒரு நாள் வரணும். அந்த ஊட்டிக்கு போயிட்டு, ஊட்டிக்கு வந்துட்டு, ஊட்டிக்கு ஒரு லாக் போட்டு அப்படியே அதுலேருந்து அங்கே கூடலூர் வரையும் போயிட்டு வரணுங்க. அந்த இதெல்லாம் பண்ணுவோம், அந்த டீத்தூள் செடி எஸ்டேட் அதெல்லாம் நிறைய காட்டணும். அது ஒரு நாள் விளாக் போடலாம். என்னால் இதுக்கு மேலே விளாகை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா மெமரி இல்லை. இப்போ 128 GB ஃபுல்லாக காலி. இந்த ஊட்டியோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள், இதுதான். அதே மாதிரி அங்கே வரும்போது இருந்துச்சு, ஆனால் கோபுரம் வந்து உள்ளார இருந்துச்சு, பேக் உள்ளார, அதனால் காட்ட முடியல. ஃபுல்லாக ஊட்டியோட வியூ பாயிண்ட்டு நேரில் பார்க்குறதுக்கு செமையாகுது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மலை ஃபுல்லாக இந்த டீத்தூள் செடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நாள் வரணுங்க. ஒரு நாள் ஊட்டி விழாக்குனே போடலாம். இது சரியான இது. இங்கே பாருங்க, மழை ஃபுல்லாக வீடியோ இருக்கிற மாதிரி இது. எப்பா பாருங்க, செம்மையாக இருக்குதுங்க, செம்ம வியூ. அதை பார்த்துட்டு ரோட்டில் கிட்ட எங்கன்னா விட்டுருணும்னு பயம், அதனாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஊட்டியிலேருந்து குன்னூர் போகிற வழி. ஊர் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கம்பெனியா பாய்ஸ் கம்பெனி. அங்கே இப்போ பாருங்கள், இப்போ தெரியுது, கம்ப்ளீட்டாக தெரியும் வியூ. செம்ம பிளேஸு. இப்போ எங்கே இருக்கோன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து தருமபுரிக்கு போட்டிருக்கேன் லொக்கேஷன். தருமபுரிக்கு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 2 நிமிஷம் காட்டுது. 184 கிலோமீட்டர். ஸ்பேஸும் ஃபுல் ஆகிடுச்சு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் லாக் எடுக்க முடியுன்ட்டு. திரும்பவும் டேங்க் ஃபில் பண்ணணும். இதோட 3வது டைம் பெட்ரோல் போடுறது. இப்போ 2 பாயிண்ட் இருக்குது. இன்னும் நம்ம வந்து 147 கிலோமீட்டர் போகணும். 147 கிலோமீட்ரு 3 மணி நேரம் 18 நிமிஷம் காட்டுது. டைம் பார்த்தீங்கன்னா 1:25 நைட்டு. அவ்வளோதாங்க, தருமபுரி தொப்பூர்கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரீச்சாக ஆகிட்டோம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கும் போயிடுவோம். இன்னொரு எவ்வளோ கிலோமீட்டராக, தருமபுரி ஒரு 23 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு 23 கிலோமீட்டர், 23 மொத்தம் 46-47 கிலோமீட்டர் பக்கம் வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவ்வளோதான், ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே எடுத்தேன்னா மெமரி ஃபுல்லாகுமே டேஞ்சரு, ஒரு செக்யூரிட்டி இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் இந்த கேரளா சீரீஸும் இதோட முடியுது, கேரளாவோட ட்ரிப்பும் இதோட முடியுது. மறக்காமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.